மகரம். நிறைய பேர் எனக்கு வந்து வாழ்த்தின ஒரு ராசி வந்து மகரம் தான். 7 சனி முடியுது. ஆஹா! கடவுளே! தெய்வமே! நன்றி. பர்சனலாவும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் தேங்க் பண்ணாங்க. மகரம் வந்து 7 சனி முடியுதுன்னு சொல்லியிருக்கேன். நல்ல விஷயம் சொல்லியிருக்கேன். க நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு வந்து வேலை விஷயம், பிஸ்னஸ் நல்லா வரும். ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு. ஏன்னா நிறைய பேரோட ஃபாதர், பிரதர், சிஸ்டர் எல்லாம் அவங்கவங்க அந்த மகரத்தை சேர்ந்தவங்கலாம் என்கிட்ட வேற பர்சனலா உங்களுக்கு தெரியாதா? மகர ராசி பிஸ்னஸ் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்லாம் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. பட் என்ன செய்றது? அந்தந்த காலம் வரும்போது அது அது நெகட்டிவா இருக்கு. அப்புறம் அதுவே பாசிட்டிவாவும் மாறும். நிறைய பேருக்கு இந்த ஃபேமிலி லைஃப்ல நிறைய இஷ்யூஸ். இந்த 7 சனி வரும்போது குடும்பத்தில் குழப்பம். ஏன்னா சனி வந்து கலகம். கலகம் அதாவது ஒரு கலகம், அ ஒரு வருத்தமான சூழ்நிலை வந்து மனிதன் ஞானம் கொண்டு புரிஞ்சுக்கணும். உணர்ச்சி வசப்படக்கூடிய மனிதனால் அந்த ஞானம் கொண்டு புரிந்துக்கிறது கஷ்டம் தான். பட் அத வந்து வேற ஒருத்தர்ட்ட சொல்லும்போது அவங்களும் அத உணர்த்தணும் அவ்வளோதான். சூழ்நிலையால நடக்கக்கூடிய பலனை நிரந்தரமானதுன்னு எடுத்துக்க கூடாது. ஸோ மகரம் நல்ல காலத்த எதிர்நோக்குறீங்க. நிறைய நல்ல விஷயமா ஷேர் பண்ணீங்க. அதுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. இப்போ டிசம்பர் மாதம் 2024 பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, உங்களுக்கு டிரான்சிட்ட பொறுத்தவரைக்கும் சுக்கிரன் மகரத்திலேயே வந்திருக்காரு. ரொம்ப நல்ல விஷயம். சுக்கிரன் அதிர்ஷ்டமான ஒரு கிரகம் மகரத்துக்குள்ள. சனி 2nd ஹவுஸ்ல. புதன் 11th ஹவுஸ்ல. குரு 5ல. குருவுடைய பார்வை சுக்கிரன் மேல. செவ்வாய் வந்து 7 பட் வக்ரம். பட் சுக்கிரனுடைய பார்வை வந்து செவ்வாய் மேல. பரவால்ல. பிளானட்டரி பொசிஷன்லாம் கொஞ்சம் மகரம்க்கு டிசம்பர்லேயே கொஞ்சம் சாதகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபேவரபுளா இருக்கு. வேலை விஷயம், அதுக்குண்டான பிளான். பிசினஸ் விஷயம், அதுக்குண்டான ஒரு பிளான். ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் அதுக்குண்டான ஒரு பிளான். சூப்பரா. சுக்கிரன் ஃபர்ஸ்ட் ஹவுஸ்னா என்ன தெரியுமா? உங்க தலையில சுக்கிரன் வந்துட்டாருன்னு அர்த்தம். தலையில சுக்கிரன்னா என்னன்னா, அதிர்ஷ்டம் வந்து ஒரு அதிர்ஷ்ட தேவதை அப்படின்றவங்க உங்க தலையில டச் பண்ணா எப்படி இருக்கும்? அதிர்ஷ்ட தேவதை. ஒரு 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 பொற்காசு. உங்களுக்கு வந்து புத்தியில வந்து பாசிட்டிவ் திங்கிங். பாசிட்டிவ் பிளானட் எப்பலாம் ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல வருதோ பாசிட்டிவ் திங்கிங் வரும். ஸோ பாசிட்டிவ் திங்கிங், லக்கு, ஃபேவர், ஒரு தடை போயிடுது. ஒரு விஷயம் பாசிட்டிவா நடக்குது. அதிர்ஷ்டமா தெரியுது. காதல் இனிக்குது. ரிலேஷன்ஷிப்லாம் திரும்பவும் ரீயூனியன் ஆகலாமா? பேச்சுவார்த்தை பண்ணலாமா? திரும்பவும் சேரலாமா? இல்ல சுமூகமா முடிச்சிடலாமா? இது மாரியான திங்கிங்க கொண்டு வந்துரும். சில பேருக்கு நான் அடுத்த லைஃப் போவே மாட்டேன், அடுத்த லைஃப் போவே மாட்டேன்னு நெனச்சவங்கலாம் இந்த முறை அக்ரி பண்ணுவாங்க. ஓகே சொல்லுவாங்க. சில பேர் கல்யாணமே வேண்டாம், 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 வேண்டான்னு சொன்னவங்கலாம் ஒரு முடிவுக்கு சரி பாருங்களேன், அப்படின்னு சொல்ற மாரி ஒரு சூழ்நிலைய அது குடுக்கும். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, மகர ராசியில பிறக்கிறவங்க, அ வேலைக்கே போகாதவங்க, இல்ல வேலையே இல்ல. நான் இப்படி வேலை கிடைச்சா தான் போவேன், நான் அப்படி வேலை கிடைச்சா தான் போவேன், நான் இங்க கிடைச்சா தான் போவேன், நான் எனக்கு இவ்வளோ சம்பளம் குடுத்தா தான் போவேன். இந்த முறை சுக்கிரன் வந்தம்போது என்ன பண்ணுவாரு, நான் போறேன். ஏதோ ஒண்ணு போறேன். நான் இந்த ஃபேமிலிக்காக நான் கான்ட்ரிபியூட் பண்றேன். அவருடைய ஸ்டைல். அத எடுத்துப்பாரு. அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது என்னன்னா, குருவுடைய பார்வை. அடிஷனல் சப்போர்ட். இந்த சப்போர்ட் என்ன பண்ணும், இன்னும் அந்த மோட்டிவேஷன் தரும். இதுவரைக்கும் எல்லாரும் மகர ராசிய திட்டிக்கிட்டே இருந்தாங்க. நீ அத செஞ்சிருக்கலாம், இத செஞ்சிருக்கலாம், இப்படி செஞ்சிருக்கலாம், அப்படி செஞ்சிருக்கலாம். இது ஏன் அப்படி பண்ணல? இது ஏன் அப்படி பண்ணல? ஒரு மாரி போட்டு ஒரு ஒரு ஆள வந்து வாட்டி வதச்சு எல்லாரும் சேர்ந்து ஒரு மாரி திட்டி, இது ஒரு மாரி திணறடிச்சு, அதெல்லாம் இப்போ வந்து என்ன பண்ண போது, பாசிட்டிவா நெறைய பேரு. சரி உன் நேரம் போல, அதான் இப்படி நடந்துட்ட. இப்போ நல்லா தான் இருக்கு. ட்ரை பண்ணு. மூவ் பண்ணு. ஒரு முயற்சி பண்ணு. ஒரு விஷயத்த நீங்க வந்து ஏன் பண்ணக்கூடாது? ஏன் இத நீங்க ட்ரை கூட பண்ணக்கூடாது? ஏன் இத நீங்க கன்சிடர் பண்ணக்கூடாது? அப்படிங்கிற மாரி ஒரு சூழ்நிலைய உருவாக்குது. மகரம்.